பகவத்கீதையில சொல்ற மாதிரி கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. இதுதான் டோட்டல் சரண்டரிங். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுமா சரண்டர் பண்ணுமா வீடியோ எண்ட்ல நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு இதுதான் வேணும், இதுதான் நடக்கணும்னு ஆசைப்படுறதும் அதை டெய்லி விஷுவலைஸ் பண்றது தான் மேனிஃபெஸ்டேஷன். ஆனா சரண்டர் பண்றது அப்படி கிடையாது. நடக்கிறதையும் நடக்க போறதையும் கடவுள் கையிலே விடுறது. எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் சொல்லி அக்செப்ட் பண்றது. இப்ப நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுமா இல்ல சரண்டர் ஆகணுமா. பெஸ்ட் வே என்னன்னு கேட்டீங்கன்னா மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு டோட்டல் சரண்டருக்கு போயிருங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க. அந்த வீடு வாங்குறதுக்குரிய மேனிஃபெஸ்டேஷன் டெய்லி செய்யுங்க. ஆனா அது எப்ப கிடைக்கணும், எந்த இடத்துல கிடைக்கணும்னு இறைவன்ட்டு பிரபஞ்சத்துக்கு டோட்டலா சரண்டர் ஆயிருங்க. டிமாண்ட் பண்ணாதீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல தி ஹையஸ்ட் ஸ்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா டோட்டல் சரண்டர். இந்த ஸ்டேட் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு டோட்டல் ரிலீஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி எப்போ வரும், ஏன் வரல, ஏன் எனக்கு வரலன்ற விஷயம் எல்லாத்தையும் சால்வ் ஆகிரும். நீங்க டோட்டல் என்ன பண்ணுவீங்கன்னா உங்க வேலையில ஒண்டி டெய்லி ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அதான் ரொம்ப பேர் சொல்றாங்க, ஃபோக்கஸ் ஆன் தி நவ், லெட்ஸ் சரண்டர் டு தி யூனிவர்ஸ். மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சரண்டர் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து உங்க ஆக்ஷன்ல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க நினைச்சது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம கண்டிப்பா கிடைக்கும். ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே கனெக்டட் வித் யூனிவர்ஸ் ஆல் தி டைம்.